அலாவுதீனும் அற்புத விளக்கும். கதை 16. அலாவுதீனும் இளவரசியும் ஜன்னல் வழியாக தங்கள் காதலை பரிமாறிக் கொண்டனர். ரகசிய அறை வழியே நுழைந்து, சீக்கிரம் உள்ளே வாருங்கள், மந்திரவாதி இப்போது இங்கு இல்லை என்றாள் இளவரசி. அடிமை பெண் சென்று ரகசிய கதவை திறந்துவிட்டாள். அதன் வழியாக அலாவுதீன் தன் மனைவியின் அறைக்கு சென்றான். ஒருவர் தோளில் ஒருவர் சாய்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்தனர். நான் வேட்டைக்கு சென்றபோது என் அறையில் இருந்த விளக்கு என்ன ஆயிற்று? எப்படி இங்கு வந்தீர்கள்? விளக்கமாக கூறு என்றான் அலாவுதீன். இளவரசி குமுறி குமுறி அழுதாள். ஐயோ, அந்த விளக்கினால்தான் நாம் இந்த நிலைமைக்கு வந்தோம். ஒரு கிழவன் பழைய விளக்கு இருந்தால் கொடுங்கள், அதற்கு பதில் புதிய விளக்கு மாற்றித்தரப்படும் என்று கூவிக்கொண்டே வந்தான். அதை நம்பி வீட்டில் இருந்த பழைய விளக்கை அவனிடம் கொடுத்து புதிய விளக்கை வாங்கி வைத்தேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். மறுநாள் காலையில் கண்விழித்து பார்த்தால் நாங்கள் அனைவரும் இந்த நாட்டில் இருக்கிறோம். எங்களை ஏமாற்றியவன் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த ஒரு சூனியக்காரன். பில்லி சூனியத்தாலும் விளக்கின் சக்தியாலும் எங்களை சிறைப்பிடித்து வந்ததாக கூறினான். சரி, உன்னை ஏன் இங்கு அழைத்து வந்தான்? அது பற்றி உனக்கு தெரியுமா என்று அலாவுதீன் கேட்டான். தினமும் ஒரு தடவை என்னிடம் வந்து அலாவுதீனை மறந்திட வேண்டும், என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பேசியே கொடுமைப்படுத்துகிறான். நீங்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவராம். இந்த பணக்கார வாழ்க்கை கிடைத்ததற்கு அவன்தான் முக்கிய காரணமாம். என் தந்தை உங்கள் தலையை வெட்டி விட்டாராம். இனி நீங்கள் வரப்போவதில்லை என்று தினமும் எதையாவது பேசுவான். ஆனால் என் மௌனமும் கண்ணீருமே அவனுக்கு பதிலாக கிடைத்தது. என்னிடம் இருந்து ஒரு கனிவான சொல்லையும் அவன் காதுகள் எப்போதும் கேட்டதில்லை. என்னை இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள், அவன் தொல்லை தாங்க முடியவில்லை, பேசியே கொன்றுவிடுவான் என்று குமுறினாள் இளவரசி. பொறுத்துக்கொள் இளவரசி, மிக விரைவாக நாம் இங்கிருந்து சென்று விடுவோம். ஆமாம், அந்த விளக்கை அவன் எங்கே வைத்திருக்கிறான் என்பது பற்றி உனக்கு தெரியுமா என்றான் அலாவுதீன். ஒருபோதும் அவன் விளக்கை பிரிவதில்லை. எங்கு சென்றாலும் விளக்கை தன் அங்கியில் வைத்து கொண்டு செல்கிறான். ஆனால் ஒரே ஒரு முறை என்னிடம் அந்த விளக்கை எடுத்து காட்டினான். இதை கேட்ட அலாவுதீன் மகிழ்ச்சி அடைந்தான். விளக்கு எங்கு உள்ளது என்பது பற்றி தெரிந்தது. திட்டத்தை தீட்ட தயாரானான். நான் சொல்வதை நன்றாக கேள் இளவரசி. இப்போது நான் மாளிகையை விட்டு வெளியேறி மாறு வேடத்தில் திரும்பி வருகிறேன். என்னை கண்டு பயப்பட வேண்டாம். ரகசிய அறை அருகே ஒரு அடிமை பெண்ணை நிறுத்தி வை. அப்போதுதான் அவள் என்னை பார்த்ததும் கதவை திறந்து விடுவாள். இந்த மந்திரவாதியை ஒழித்து கட்ட என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. அதன்படி நடந்தால் நமக்கு வெற்றி நிச்சயம் என்றான் அலாவுதீன். அலாவுதீன் வார்த்தைகளை நம்பிய இளவரசி அவனுக்காக காத்திருந்தாள். அரண்மனையை விட்டு வெளியே வந்த அலாவுதீன் தன் உயர்தர ஆடைகளை பிச்சைக்காரனிடம் கொடுத்தான். அவனது ஆடைகளை இவன் உடுத்தி கொண்டான். மாளிகைக்கு திரும்பிய அலாவுதீன் ரகசிய அறை வழியாக இளவரசியின் அறைக்கு சென்றான். உன்னிடம் உள்ள அழகான ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து கொள். மந்திரவாதி வரும்போது மலர்ந்த முகத்துடன் புன்சிரிப்பு தவழ அவனை வரவேற்றிடு. உன்னுடன் விருந்து உண்ண அவனை அழைத்திடு. அவன் மீது காதல் கொண்டவள் போல் நடித்திடு என்றான் அலாவுதீன். இதை கேட்ட இளவரசி, அப்படியெல்லாம் நடிப்பது கடினம், நான் அதை செய்ய மாட்டேன் என்றாள். அந்த விளக்கு அவனிடம் இருக்கும் வரையிலும் எந்த கொம்பனாலும் அவனை நெருங்க முடியாது. அதனால்தான் இந்த தந்திர யுக்தி. நீ கவலைப்படாதே, சீக்கிரம் நாம் நம் தலைநகருக்கு சென்று விடலாம் என்று கனிவான குரலில் பேசி இளவரசியை சம்மதிக்க வைத்தான். விருந்தின் போது அவனுடைய கோப்பையில் இந்த விஷப்பொடியை கலந்துவிடு. அவன் அதை குடித்ததும் செத்த பிணம் போல் கீழே விழுந்து விடுவான். பிறகு நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் அலாவுதீன். சரி, நம்மை பிடித்த பிசாசு போய் தொலைய இதை செய்துதான் ஆக வேண்டும். இவனை கொன்றால்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் என்று இளவரசியும் அலாவுதீனும் பேசிக்கொண்டே உணவு உண்டனர், பானத்தை பருகினர். பிறகு அலாவுதீன் மாளிகையை விட்டு வேகமாக வெளியேறினான். இளவரசி உயர் ரக ஆடைகள் அணிந்து வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டாள். அதே நேரம் மந்திரவாதி உள்ளே வந்தான். இளவரசியின் அழகை கண்டு மதி இழந்தான். அவனை வரவேற்று புன்முறுவலுடன் தன் அருகே அமரச் சொன்னாள். அவள் மாற்றத்தைக் கண்டு மந்திரவாதி மனம் மகிழ்ந்தான். 1000 ஆண்டுகள் நான் அழுது புரண்டாலும் மாண்டு போன அலாவுதீன் சவக்குழியிலிருந்து வெளியே வரப்போவதில்லை.
நீங்கள் நேற்று என்னிடம் சொன்னதைப் பற்றி நன்கு சிந்தித்தேன். என் தந்தை எனது பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் அலாவுதீனை கொன்றிருப்பார். ஆகையால் என் மனது மாறிவிட்டது. இன்று நாம் ஒன்றாக உணவு அருந்தலாம் என்று காதல் வார்த்தைகளால் பேசி மயக்கினாள். இளவரசி தன் மீது பொழிந்த பாசத்தால் உருகிப்போன மந்திரவாதி எல்லாத்துக்கும் சரி சரி என்று தலையை ஆட்டினான். இன்று இரவு விருந்துக்கு ஏற்பாடு செய்தாள். இருவரும் ஒன்றாக உணவு உண்டனர். உள்ளே இருந்து மதுவை எடுத்து வந்தாள் அடிமைப் பெண். இருவரும் உற்சாகமாக மதுவை குடித்தனர். இளவரசி தன் வாய் ஜாலத்தால் அவனை முழுவதுமாக நம்ப வைத்தாள். அவள் காதல் தன்னை காவு வாங்க வைக்கப்பட்ட பொறி என்பதை மந்திரவாதி அறியவில்லை. எங்கள் தேசத்தில் ஒரு பழக்க வழக்கம் உண்டு. அதை இந்த ஊரில் செய்வார்களா என்று எனக்கு தெரியவில்லை என்றாள் இளவரசி. அது என்ன உங்க ஊரு பழக்க வழக்கம் என்று தள்ளாடியபடியே கேட்டான் மந்திரவாதி. விருந்து முடிந்ததும் ஒவ்வொருவரும் தமது ஜோடியின் கோப்பையில் இருந்த மதுவை குடிப்பார்கள் என்றாள். அப்படியே செய்யலாம், உனது விருப்பம் இளவரசி. உடனே அவள் கையில் இருந்த கோப்பையை மந்திரவாதியிடம் கொடுத்தாள். அதில் ஏற்கனவே மதுவுடன் விஷம் கலக்கப்பட்டு இருந்தது. மந்திரவாதி இளவரசியை பார்த்து கொண்டே மதுவை ஒரே மடக்கில் குடித்து முடித்தான். அப்படியே மல்லாக்க பிணம் போல் கீழே விழுந்தான். இளவரசி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். அடிமை பெண் சென்று ரகசிய கதவை திறந்துவிட்டாள். அலாவுதீன் உள்ளே வந்தான். அனைவரையும் உள்ளே போகச் சொன்னான். பிறகு மந்திரவாதியிடமிருந்து விளக்கை எடுத்தான். தன் வாளை உருவி மந்திரவாதியின் தலையை துண்டித்தான். விளக்கை தேய்த்து ஜீனியை வரவழைத்தான். இந்த மாளிகையை அப்படியே தூக்கி கொண்டு சீனாவில் உள்ள சுல்தான் மாளிகை முன்பு வைத்துவிடு என்றான். மறுநாள் காலை அன்று வழக்கம் போல் சுல்தான் ஜன்னலை திறந்தார். முன்பு போல் மாளிகை அங்கே இருந்தது. சுல்தான் தன் மகளைக் கண்டு ஆனந்த வெள்ளத்தில் நீந்தினார். நடந்ததையெல்லாம் இளவரசி தன் தந்தையிடம் கூறினாள். சுல்தான் அலாவுதீனை பார்த்தார். அனைத்தும் உண்மை அரசே. சந்தேகம் இருந்தால் அங்கு தலை வெட்டப்பட்டு கிடக்கும் மந்திரவாதியின் உடலை போய் பாருங்கள் என்றான். மந்திரவாதியின் உடலை பார்த்து நடந்தது உண்மை என்பதை அறிந்து கொண்டார். பின்பு மந்திரவாதியின் உடல் எரிக்கப்பட்டு சாம்பலை காற்றில் கரைத்தனர். ஏழையாய் பிறந்தாலும் தன் சாமர்த்தியத்தால் சுல்தான் மகளை மணமுடித்து சாகும் வரை இருவரும் ஒன்றாக வாழ்ந்தார்கள். சுல்தான் மரணமடைந்த பிறகு அலாவுதீன் அரியணை ஏறினான். நீதியுடன் நாட்டை ஆண்டான். இதோட அலாவுதீனும் அற்புத விளக்கும் கதை முடிந்தது. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி கதையை ஆரம்பத்திலிருந்து கேளுங்க. தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.